வணக்கம் சுப்பிரமணியம். யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது கல்யாண வீட்டு ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு ஸ்வீட். அது கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலாக பண்ண போகிறோம். கல்யாண வீடுகளில் பரிமாறக்கூடிய கேசரி, ரவா கேசரி. அதுக்கு நான் இப்போ ஒரு பேன் வச்சு அதில் ஒரு நல்ல 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். அது உருகட்டும். நெய் நல்லா சூடு நல்லா உருகினோடனே அதில் கொஞ்சம் உடைச்ச பாதாம் போடுறேன். ரொம்ப தீ ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். அப்படி வச்சதுன்னா நல்லா முருகலாக இதாகாது, பொன்னிறமாக வறுப்படாது. ஸோ தீயை லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். அடுத்தது கொஞ்சம் பிஸ்தா போடுறேன். பிஸ்தாவும் சேர்த்து நல்லா கிளறிட்டு இதில் கொஞ்சம் கிஸ்மிஸ் போடுறேன். இந்த கிஸ்மிஸ் போடுறப்ப மட்டும் தீ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஏற்றி விட்டுக்கலாம். ஏன்னா இது நல்லா பூரிச்சு வரணும். அதனால் கிஸ்மிஸ் நல்லா பூரிச்சு வந்துருச்சு. என்கிட்ட இருக்கிறது ரோஸ்டட் முந்திரி பருப்புங்கிறதுனால அதை அப்படியே போட்டு ஒரு லேசாக ஒரு கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் வச்சு அதில் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கிறேன். இந்த நெய்யோட வாசனையே இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன். இது ரெண்டும் நல்லா கொஞ்சம் சூடு வரட்டும். 1/2 கப் ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை அந்த நெய்யும் எண்ணெயும் கலந்த கலவையில் அப்படியே நல்லா தூணாப்பில் போட்டு நல்லா வறுத்துற போகிறேன். கொஞ்சம் தீ மீடியம் ஃப்ளேமில் இருக்கும். நம்ம ஊற்றுற நெய் அந்த எண்ணெயிலே இது இந்த ரவை நல்லா சலன்னு வறுபடணும். இதுதான் இதுக்கு உண்டான முதல் டிப்ஸ். இது நல்லா வாசனையும் வந்துடும், ப்ளஸ் கட்டி தட்டாது. ரவையை வறுக்கிறதுக்கு முன்னாடியே நான் இன்னும் பக்கத்தில் அடுப்பில் ஒரு 1/2 கப், அதாவது 1/2 கப் ரவைக்கு 3 பங்கு தண்ணி வச்சு கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ இதை தீ இறக்கி விட்டுட்டு அந்த ரவையில் இந்த கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். எப்போது இந்த மாதிரி சுடுற தண்ணி ஊற்றுறப்போ ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு ஓரத்துலேருந்து ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது தெரிக்காது. அதே சமயம் தீயும் நல்லா லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்படி ஊற்றிட்டிங்கன்னா இந்த இது நல்லா வெந்துடும். தீயை இப்போ கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இந்த வாட்டர் ஃபுல்லாக அந்த ரவை நல்லா அப்சார்ப் ஆகி ரவை நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், அந்த ரவை நல்லா அந்த தண்ணி பூரா உள்ளே இழுத்துட்டு நல்லா அந்த ஓரத்துல எல்லாம் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. நம்ம ஏன் 3 பங்கு தண்ணி ஊற்றுறோன்னா, சில ரவை தண்ணி நிறைய இழுக்கும், சில ரவை தண்ணி ரொம்ப இழுக்காது. ஸோ அதுக்காகத்தான் நம்ம டவுட் இருக்கக்கூடாதுங்கிறக்காண்டி தான் அது ஊற்றுறோம். இப்போ கொஞ்சமாக ஒரு சிட்டிகை கேசரி பவுடர் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து கிளறி விட்டுருவோம். கிளறிட்டு இனி அடுத்தது சுகர் சேர்க்கணும். அதுதான் இதில் இருக்கிற முக்கியமான டிப்ஸ். அது என்ன பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தீ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். சுகர் பார்த்திங்கன்னா 1/2 கப்புக்கு நான் 1 கப் எடுத்துருக்கிறேன். எங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு தாராளமாக வேணுங்கிறதுனால, உங்களுக்கு இனிப்பு அவ்வளோவா ரொம்ப தேவையில்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ இந்த சுகர் நம்ம எப்படி போடணுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தூண மாதிரி போடணும். மொத்தமாக கொட்டிடவே கூடாது. அப்படி கொட்டினீங்கன்னா கண்டிப்பாக ரவை எவ்வளோ வெந்திருந்தாலும் அப்படியே அது கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும். சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி உருண்டையாக வந்துடும். அப்புறம் அதை உடச்சி விடுறது சிரமம். ஸோ இதை கொஞ்சம் பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு இந்த சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தூவி தான் சேர்க்குறேன். நான் கொஞ்சம் தூவி ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கணும். இது மாதிரி எல்லா சுகரையும் சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக சில்கி இதில் இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கும். நீங்கள் சுகரை மொத்தமாக போட்டிங்கன்னா அங்கங்கே குட்டி குட்டி பாலாக வந்துடும். அந்த மாதிரி செய்யவே செய்யாதீங்க. இதுதான் இதில் இருக்கிற முக்கியமான டிப்ஸ். இது இப்போ இது கொஞ்சம் நெகிழ்ந்து கொடுத்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சீக்கிரமே அது நல்லா சேர்ந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கிளறிடலாம். இப்போது நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓரத்துலலாம் கொஞ்சம் நல்லா ஒட்டாமல் பூத்து வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஏன் இந்த ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்குறோன்னா, நீங்கள் நெய் எவ்வளோ சேர்த்தாலும் ஆறினோன்னே என்ன ஆகும்னா, எவ்வளோ நெய் சேர்த்துருந்தாலும் அவ்வளோவும் அப்படியே நல்லா உறைஞ்சி போயிடும்.
ஆனால் இந்த ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் போல் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்க்குறப்போ அது வந்து நீங்கள் என்ன கன்சிஸ்டன்சியில் கிண்டுறீங்களோ அதே மாதிரி நல்லாவே இருக்கும். அதுக்காக தான் சேர்க்குறோம். ஆனால் வாசனையே இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேருங்க. வேறு கடலெண்ணெய் அந்த மாதிரி எதுவும் சேர்த்துறாதீங்க, டேஸ்ட்டு மாறி போயிடும். இப்போ நம்ம வந்து இந்த வறுத்து வச்சுருக்கிற இந்த பருப்புகளெல்லாம் சேர்த்துடலாம். இது சேர்த்து எடுத்து வச்சுட்டு பரிமாறிடலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறிடுவோம். கிளறிட்டு இன்னும் கொஞ்சம் கெட்டியானோடனே எடுத்து பரிமாறிடலாம். நல்ல ஸ்மூத்தான ஒரு சில்கி பதத்தில் அது கேசரி, ரவா கேசரி, சுவையான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. நான் முதல்ல ஊற்றின நெய்யும் எண்ணெயும் மட்டும்தான், திரும்ப நான் நெய்யெல்லாம் சேர்க்கலை. அந்த பருப்பு வகைகள் வறுத்த நெய் கொஞ்சம், அவ்வளோதான். ஆனால் பாருங்கள் எப்படி நல்லா அந்த ஷைனியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல சாஃப்டான ரவா கேசரி கிடைக்கும். கல்யாண வீடுகளில் பரிமாறப்போ எப்படி அவங்களுக்கு அந்த ஸ்பூன்லேருந்து அப்படியே எடுக்க வருது, அது மாதிரி உங்களுக்கு எடுக்க வரும். இதில் பாருங்கள், அப்படியே நல்லா நீட்டாக அப்படியே விழும், கரண்டியில் ஒட்டவே ஒட்டாது. இந்த மாதிரி அழகாக கிடைக்கும். செய்து பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.